சரி நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட் கிரைண்டிங் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கேலக்ஸி டிஸ்ட்ராயரோட தான் சேர்த்து விளையாடுறோம். அந்த கேலக்ஸி டிஸ்ட்ராயரோட ப்ரோவோட சேர்ந்து நான் இந்த வீடியோவில் எவ்வளோ கிரைண்ட் அடிச்சிருக்கேன்னா பார்க்குறோம். இது வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட் கிரைண்டிங் பார்ட் 6 வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ சேஷ்டைகள் பண்ணி கிரைண்டிங் ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவோட கோல் வந்து ஒரு 105 லெவல்ஸ், அவ்வளோ போதும். 105 லெவல்ஸ் அடிச்சுட்டு அடுத்த வீடியோ ஃபுல்லாக நம்ம எட்டி பாஸாக திருப்பி சர்வர் ஆஃப் பண்ணி அடிச்சிட்ருக்கலாம். அப்புறம் போன சண்டே ஸ்பெஷல் வீடியோ எல்லாம் ரெக்கார்டு பண்ணலான்னு போகிறப்ப போன சண்டே ஸ்பெஷலுங்களுக்கு ஃபுல்லாக கரண்ட்டு கட்டு கைஸ். அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி காலைல ஏஞ்சோடனே சரின்னு பிளாக்ஸ் ஃபுட்டில் ஏற்கனவே சண்டே ஸ்பெஷலுக்கு ஷார்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஷார்ட்ஸை போட்டால் அது நல்லா இல்லைன்னு கமெண்ட் வந்துச்சு. அடுத்த வாட்டி ஷார்ட்ஸை கொஞ்சம் பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் போட்ட கமெண்ட் ஆனால் ட்ரூலியாக உங்களுக்கு இந்த தாட்டை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறேன். இந்த ஷார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்ஸ்லாம் நான் அவ்வளோவா சும்மா ஸ்பின் பண்ணுறதெல்லாம் போட்டேன். அதுவும் போர் அடிச்சுதுன்னு, அதனால தான் அது கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. அடுத்த வாட்டி அதையும் கொஞ்சம் ஒழுங்காக எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் போடுறது ஏற்ற மாதிரி நல்ல சவுண்டை யோசித்து போடுறேன். இந்த லெவல் ஒரு 105 லெவல் அடிக்கணும். இப்போதைக்கு 105னா எவ்வளோ லெவல்னா 5 லெவல் அடிக்கணும். ஒரு 5 லெவல் அடிக்கவே எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா கைஸ்? 30 நிமிஷம் கிட்டே போகுது. இந்த வீடியோவே 32 நிமிஷம். நான் அங்கங்கே கொஞ்சம் கட்டிங் பண்ணி தான் காமிப்பேன். ஏன்னா ஃபுல்லாக கிரைண்டிங் அடிக்கிறதே காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கும் வேர்த்து போயிடும். அவங்கங்க கட்டிங் பண்ணி காமிச்சா தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஆச்சிடும். அதனால் அப்பப்போ நான் கொஞ்சம் கட்டிங் பண்ணி தான் காட்டுவேன். அப்புறம் நம்ம வந்து நான் அப்புறம் ரெட் ப்ரோ சேர்ந்து ஒரு கேம் போட்டிருப்போம், கேம் ப்ளே பிரேக் இன்னு. அதில் வந்து பேக்ரவுண்டில் ஃபேன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அந்த வீடியோவோட சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி டேட் என்னென்னா 20. இன்றைக்கி தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஆக்சுவலி நான் என்றைக்கு ரெக்கார்டு பண்ணேன்னா சாட்டர்டே ரெக்கார்டு பண்ணேன். நான் ரைடிங் முடிச்சுட்டு அப்படியே அந்த ப்ரோவோடு சேர்ந்து ரெக்கார்டிங் ஆரம்பித்து ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அப்புறமா யூஸ் ஆகும் ப்ரோன்ட்டு, ஏன்னா ஸ்கூல்ஸ் வேறு ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்டு உக்காஞ்சி எனக்கு பண்ணுறதுக்கே டைம் பத்துமான்னு தெரியல. ஒரு நாளைக்கு நான் இங்கே வந்துட்டு 2 வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோடு பண்ணிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் அப்படி போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஸ்கெடியூல் என்னால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் எனக்கு முடியல. ஸோ அப்புறம் நான் இன்னும் அவரும் சேர்ந்து நல்லா கிரைண்ட் அடிச்சிட்ருந்தோம். சாரி கைஸ், கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது, தொண்டை லைட்டாக வலிக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீடியோ இன்றைக்கி போடணுமே. சண்டே வேறு போடல. அதுக்கு சண்டே நான் போடாததுக்கு என்ன பண்ணலாம்? சரி, நான் சண்டே நான் வீடியோ போடாதுன்றதுனால நான் என்ன பண்ணலான்ட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்கிறேங்க. ஏதாச்சும் ஸ்பின் பண்ணி ஏதாச்சும் ரேண்டம் பிளேயருக்கு கொடுக்கட்டா, என்ன ஃப்ரூட் கிடச்சாலும், இல்லைனா வேறு ஏதாச்சும் 2-3 வீடியோவாக ஒரே நாளில் போடட்டா, அதை மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் 2-3 வீடியோவாக ஒரே நாளில் போடுனீங்கன்னா நான் ஒரு டேவை சூஸ் பண்ணிவிட்டு, டேனா இந்த வாரத்துக்குள்ளே தான் சூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த டேக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை ரெக்கார்டு பண்ணிட்டு அந்த நாளில் 3 வீடியோ அப்படின்னு போட்டுருவேன். ஆனால் டெய்லியும் வீடியோ வரும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வேறு ட்ரை பண்ணுறேன். நேற்று ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் வச்சுருக்கேன். அப்புறம் நடுவில் விளாண்டுட்டுருக்கே இருக்கிறப்ப அருண் கிருஷ்ணா ப்ரோ ஜாயின் ஆகிட்டார். அவரும் வந்து ப்ரோ எங்கே இருக்கீங்க, மரைன் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு கேட்பார். ஆனால் நான் தான் லெவல் கம்மியாச்சு, அதனால நீ வா ப்ரோன்ட்டு அவரும் வந்து கிரைண்ட் அடித்து அப்புறம் அந்த டிஸ்ட்ராயர் ப்ரோ அருண் கிருஷ்ணா ப்ரோலாம் பிவிபி பண்ணி ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்கோம் கைஸ். அப்புறம் நான் இந்த வாட்டி சில யூடியூபர்ஸ்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்டிருக்கேன். அவங்களாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் வீடியோ போடுவாங்களா என்னென்னு தெரில, போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன், எனக்கு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த ப்ரோ சேனல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஒரு ஸ்டேபிளான சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் லைவெல்லாம் நம்ம ரெகுலராக போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 300 அப்படி வந்ததுக்கப்புறம் 300-400 சம்திங் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளும் திருப்பி இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா, நான் ஸ்டேபிளான சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் அவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாச்சும் உங்கள் சேனலுக்கு சொல்கிறேன் ப்ரோன்றா சொல்லியிருக்கேன். அவங்க இப்போதைக்கு பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் க்ரோ ஆக. அப்படி இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக க்ரோ ஆகும், அவ்வளோதான். 2 விஷயந்தான். இப்போதைக்கு நம்ம சேனலில் பிளாக்ஸ் ஃப்ரூட்டு அதெல்லாம் சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் பின்னால் தான் வருது, ரொம்ப கீழே தள்ளி தான் வருது. அதனாலே என்ன பண்ணலான்னு தெரியாமல் தான் இருக்கிறேன். இப்போதைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் டாப்பில் ஆரம்பிக்கணும்னா நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் இருக்கணும். பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கு
மினிமம் நல்ல யூடியூபர்ஸ்னால் நம்ம ரெட் ப்ரோ இல்லாமல் ஒரு 1K கிட்ட எடுத்து வச்சு நான் 2-3 யூடியூபர் பார்த்துருக்கேன். ரெட்டு வில்ஸோ 2 ப்ரோவும் இல்லாமல் 2-3 யூடியூபர் பார்த்து வச்சுருக்கேன். அப்புறம் 300-500 அபோலெலாம் ஒரு 4-5 யூடியூபர் பார்த்து வச்சுருக்கேன். அவங்க போடுற கண்டென்ட்டுலாம் அங்கே போட்டு ஷார்ட்ஸ் தான் முக்கால்வாசி போயிருக்கு. நானும் ஷார்ட்ஸு போடலாம், ஆனால் ஷார்ட்ஸு போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீடியோவாக போட்டால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே கிரைண்ட் அடிச்சுட்டே இருந்தேங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. இந்த இடத்துல கிரைண்ட் அடிச்சு எனக்கு கையெல்லாம் வலிச்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இப்போதைக்கு இங்கே எதுவும் நடக்காது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அப்புறம் நான் 97 லெவல் கிட்டே அடிக்கிறப்ப அருண் கிருஷ்ணா ப்ரோ வந்து நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணுறேன் ப்ரோ, என் கூட வாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டார். அதனால தான் நானும் ஓகே ப்ரோ வரேன்னேன். ஜங்கிள்ன்ட்டு நானும் டெலிபோர்ட் ஆகிட்டேன், அவரும் டெலிபோர்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் அவரோட போனோன்னே அவர் எனக்காக ஸ்பின் பண்ணுறேன்னாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் கேட்டப்போ நான் ஸ்பின் பண்ணதாலேயோ என்னமோ அவர் பண்ணுறேன் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் சரி எனக்கும் ஓகே தான் நானும் போயிட்டேன். அப்புறம் நம்ம டிஸ்கார்டு சர்வர் வந்து இப்போதைக்கு நமக்கு எந்த சர்வரும் இல்லை. ஒன்று ரெட் ப்ரோ சர்வர் கொடுத்துருப்பேன், இல்லை ஏதாச்சும் டிஎம் சேட்டராக கொடுக்கணும். ஏன்னா சர்வர் இப்போ ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட பெருசாக சப்ஸ்கிரைபர் இல்லை. டிஸ்கார்டு யூஸ் பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஒரு 2 பேர் 3 பேர் பண்ணலாம். அதில் ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே பேசி விளாண்டுருக்கேன். டிஸ்ட்ராயர் ப்ரோவோட டிஸ்கார்டில் பேசிக்கிட்டே தான் நான் விளாண்டேன். அதனால தான் அவர் ஒரு சப்ஸ்கிரைபரு. இப்போ அடுத்து வேறு யார்கிட்டையும் டிஸ்கார்ட்லாம் பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு 500 கிட்ட வந்ததுக்கப்புறம் டிஸ்கார்டு ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் நம்ம கிவ்அவே ஈவெண்ட் போயிட்டுருக்கு, எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். 50 சப்பு வந்ததுக்கப்புறம் லைவில் கொடுக்க போகிறோம். வீடியோவாக கொடுத்தா நான் ஸ்கேம் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நான் வேறு யாராச்சும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கொடுத்து அவங்கள்ட்ட நான் திருப்பியும் வாங்கிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ட்ரூட்டாக இருக்காது. அதான் லைவ் ஆன் பண்ணி ஸ்பின் த வீல் ஆப்பு இல்லைனா கூகுளில் போயிட்டு எல்லா யூஸரையும் போட்டு ஸ்பின் பண்ணுவோம். யாருக்கு விழுதோ அவங்கள எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். எல்லா ஃப்ரூட்டும் ஒருத்தருக்கே தரலாம், ஆனால் ஒருத்தருக்கே தட்டா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்காது. அதான் ஒரு ஃப்ரூட் ஒருத்தவங்களுக்குன்னு அந்த 50 சப் அடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு அருண் கிருஷ்ணன் ஸ்பின் பண்ணி ராக்கெட் தான் கிடச்சிருக்கு. அவர் வந்து சாரி ப்ரோலாம் கேட்டார். ப்ரோ யூ காட் ராக்கெட், தேங்க்யூலாம் நான் சொல்லிட்டு இப்போ ராக்கெட்டுக்கே பரவாயில்ல, ராக்கெட் ஆச்சும் கிடச்சிருதுன்னு. ஏன்னா நம்மள்ட்ட இப்போதைக்கு இன்வென்டோரியில் நம்ம ஒரு மேக்மா ஸ்பின் பண்ணியிருப்போம் இந்த ஐடியில், அது ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். அதை தவிர இந்த ஐடியில் எந்த லெஜெண்ட்ரியும் இல்லை. லெஜெண்ட்ரின்ற வச்சு எப்பிக் இருக்கலே ஹையஸ்ட் வேல்யூ ஃப்ரூட்னால் நம்ம ஐடியில் மேக்மா தான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால தாங்க நம்ம ஒரு நல்ல ஃப்ரூட் எப்படியாச்சும் ஸ்பின் பண்ணி நமக்கு கிடைக்கணும். இது எப்படியாச்சும் கிடைச்சாதான் கொஞ்சம் நிம்மதி. சரி இப்போ நான் ஸ்பின் பண்ணுவேன், எனக்கும் மொக்கையாக தான் கிடைக்கும். எனக்கு என்ன பெருசாக கிடச்சிருக்கும். ப்ளீஸ் டோன்ட் டீடேட்டின்லாம் சொல்லுவார், அது வேறு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு திருப்பியும் கிரைண்டிங் செஷனுக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு லெவலில் ஏற்றிட்டு அந்த ப்ரோ தயவு செஞ்சு வேறு எந்த ஃப்ரூட்டும் சாப்பிட்றாத, ஃபஸ்ட்டு சீக்கு லைட் நல்லா இருக்கும்லாம் சொல்லிட்டு இருப்பேன். நான் அருண் ப்ரோட்ட எனக்கு தெரியும் ப்ரோ, நான் வேறு ஃப்ரூட் சாப்பிட்ற ஐடியாலே இல்லை. இப்போதைக்கு மேக்மா எனக்கு இன்றைக்கி காலையில் தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஸ்பின் பண்ணியிருப்பேன். அதில் தான் எனக்கு மேக்மா கிடச்சிது, அதான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட எனக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா மேக்மா அவேக்கன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். லைட் அவேக்கன் பண்ணாமலே நல்லாயிருக்கும். ட்ராவலிங்கு, அட்டாக்கு, M1 எல்லாம் சேர்த்து. அதனால தான் நான் லைட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதையும் தாண்டி நான் வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்டை சாப்பிட்ணுன்னு இருந்தால் அது புத்தா ஃப்ரூட் தான். அதுவும் ஆனால் கிவ்அவேக்கு மோஸ்ட்லி கொடுத்துருவேன் கிடச்சா. எனக்கு ஃபேன்ஸ் யாராச்சும் ட்ராப் பண்ணால் கூட கிவ்அவேக்கு தான் கொடுப்பேன். ஆனால் ரொம்ப கம்பல் பண்ணாங்க நான் வேணால் எடுத்துப்பேன். அதுக்குன்னு நான் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. புத்தா ஃப்ரூட் நான் ஸ்பின் பண்ணுறேன்னா உங்களுக்கு வரும், அவ்வளோதான். புத்தா ஃப்ரூட் எனக்கு ஸ்பின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தான். புத்தா இல்லை வேறு எந்த லெஜெண்ட்ரி மித்திக்கு கூட. ஏன்னா எனக்கு மித்திக்கிலேயே யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்னா டீரெக்ஸு. அதை தவிர எந்த ஃப்ரூட் யூஸ் பண்ணாலும் என் ஃபோனில் அது பிச்சுக்கிட்டு அடிக்கும். அதனால் எந்த ஃப்ரூட் கிடச்சாலும் உங்களுக்கு தான். ஸோ எனக்கு எந்த மித்திக் கிடச்சாலும் உங்களுக்கு தான் வரும், லெஜெண்ட்ரி கிடச்சாலும் உங்களுக்கு தான் வரும். லெஜெண்ட்ரியில் பிளிஸார்டு வந்தால் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பிளிஸார்டு கூட வேணாம், அவ்வளோ நல்ல ஃப்ரூட். அதுக்கு போர்ட்டல் வந்தால் எடுத்துக்கலாமா? சரி புத்தா வந்தால் உங்களுக்கு தான். சரி போர்ட்டலு புத்தாலாம் இருக்குது. பிளிஸார்டு மட்டும் எனக்கு போதும் கைஸ், வேறு எதுவும் வேணாம். அவ்வளோ நல்ல ஃப்ரூட்டு தான் இருந்தாலும் போர்ட்டலில் புத்தாலாம் கூட கிடச்சா கொடுத்துருவேன். பிளிஸார்டுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு பர்சனல் ஃபேவரட். அதனால தான் பிளிஸார்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற ஃப்ரூட் கொடுத்துருவேன். மித்திக்கலில் டீரெக்ஸை தவிர
அதை தவிர எந்த ஃப்ரூட் நீங்கள் கேட்டாலும் உங்கள் கைக்கு வந்து உட்காரும் கைஸ். என்கிட்ட ஸ்பின் ஆகிடுச்சா கிவ்அவே லைவ் போயிடுவோம். லைவ் போயிட்டு ஒரு 10-11 வியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 10-11 போதும். அதில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க யூஸரை வாங்கி நம்ம ஸ்பின் பண்ணுவோம். ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் யார் லக்கியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அந்த ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் சும்மா இங்கே போரிங்காக கைட்ரிங் பெயின் இருக்கும் கைஸ். அதனால் இதை ஃபுல்லாக நான் ஓட்டிட்டு 105 லெவல் அடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். ப்ளீஸ் நான் கஷ்டப்பட்டு ஸ்னோமேன் அடிக்கலாம்னு நினைக்கிறப்பெல்லாம் அவங்க எட்டியை என் போட்டு தண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் நானும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஸ்னோமேன் அடிக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப நேரம் போயிருக்கும். இப்போதைக்கு 110 லெவலில் வந்துட்டேன். இந்த ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டேன்னா இந்த இதுவே முடிஞ்சிடும். இதனால் என்னை அடிக்க விடாமல் கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அதான் சரி நானே போய் எட்டி அடித்து முடிச்சுட்டா கொஞ்சம் லெவல் சீக்கிரம் ஏறுமே நான் ஆசைப்பட்டு போனேன். ஆனால் கொஸ்ட் எடுக்காமல் அடித்தா ஏறாது. நான் அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வாரத்துலலாம் ஏறி சரி ஹெல்ப் பண்ணுவோன்ட்டு எட்டியை அடித்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த எட்டியும் ரொம்ப பொறுமையாக ஆடிட்டு இருந்துச்சு. அப்புறம் போட்டு தள்ளி அதோட ஃபர்ரை மட்டும் ஆட்டியை போட்டாச்சு. அப்புறம் லைட்டுக்கு மாஸ்ட்ரி கொஞ்சம் 65 வந்துருச்சு. அப்புறம் கைஸ் நம்ம மாஸ்ட்ரி லைட்டுக்கு சீக்கிரம் எடுத்தால் தான் முன்னேற முடியும். சீக்கிரம் லைட்டுக்கு மாஸ்ட்ரி எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு தெரில. ஏதாச்சும் சீக்கிரம் மாஸ்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். சீக்கிரம் மாஸ்ட்ரி எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் மெத்தட் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அப்புறம் நம்ம கிவ்அவே பற்றி பேசிகிட்டு இருந்தனால அந்த கிவ்அவே 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமே ஃபுல்லாக கிவ்அவே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரூட் கிடைக்குதா கிவ்அவே லைவ் வரும். அதனால் நோட்டிஃபிகேஷன் இப்போயே ஆனில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் உங்களுக்கு நல்ல ஃப்ரூட் கிடைக்கல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்ல ஃப்ரூட் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, செகண்ட் சீக்கிட்ட வர போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆனால் செகண்ட் சீக்கிட்ட நீங்கள் வந்தால் தான் ட்ரேடு பண்ண முடியும். ட்ரேடு பண்ணால் தான் நான் கொடுக்க முடியும். நம்மள்கிட்ட ப்ரைவேட் சர்வர்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஃப்யூச்சர் ரொம்ப பெருசாக போய் காசெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு ப்ரைவேட் சர்வர் வாங்குற ஐடியாவும் நான் இல்லை. வீட்டில் ஃபண்டெல்லாம் அவ்வளோ வீடு வேணும். இப்போதைக்கு ப்ரைவேட் சர்வர் இருந்தால் நம்ம கான்செப்ட்லேயே போய் விளாண்டுக்கிட்டு நம்ம ட்ரேடிங்கு கிவ்வே எல்லாம் அதில் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு பண்ண முடியாது. நம்ம ஃபேன்ஸ் யார்ட்டாச்சும் ப்ரைவேட் சர்வர் இருந்தால் என்கிட்ட கொடுங்க. லிங்க் மட்டும் கொடுங்க, சர்வர்லாம் கொடுக்காதீங்க. லிங்க் மட்டும் கொடுத்தாலே போதும். ஆனால் சார்ஜை கம்மியாக வச்சு ஆடிட்டுருக்கோம். அப்புறம் கிவ்அவே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி லேட் ஆக்கிடாதீங்க. இப்போயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பிளாக் ஸ்போர்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாேருக்கும் ப்ரோ பிளேயரு நூபு எல்லாேருக்கும் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நம்ம 50 சப் அடிக்கிறதுக்குள்ளே எல்லோரும் ஒரு செகண்ட் சீல ரீச் பண்ண முடியாதுன்னா இல்லை. ஒரு 3 நாள் கண்டினியூவாக ஒரு நாளைக்கு 5 ஹவர் 6 ஹவர் 4 நாளே போதும் அடிச்சிடலாம். 5 ஹவர் 6 ஹவர்லாம் உங்களுக்கு பெருசுனா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. பாய் கைஸ்.